இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். நாளை 26/12/2025 சென்னை உயர் நீதிமன்றத்தில் வர இருக்கின்ற தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல தேர்தலுக்கான தடை கேட்டு வர இருக்கின்ற அந்த வழக்கானது பாத்தீங்கன்னா அனைவரின் இருதயங்களிலும் எதிர்பார்ப்பை எகர வைத்துள்ளது என்றே சொல்லலாம். காரணம் பாத்தீங்கன்னா அந்த திருமண்டல தேர்தல்கள்ல முதல் கட்ட தேர்தல், இரண்டாம் கட்ட தேர்தல் எல்லாம் நடந்து கடைசி கட்ட தேர்தல் பாத்தீங்கன்னா இந்த ஆபீஸ் பேரர், லே செக்ரட்டரி, பொருளாளர், அது போல பாத்தீங்கன்னா கிளரிக்கல் செக்ரட்டரி, வைஸ் சேர்மன், இவங்களை என்ன பண்ணிடுவாங்க, அந்த கவுன்சில் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வாக்கு சேகரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இன்னும் அந்த ஆபீஸ் பேரர் எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் கூட இல்லாத நிலைமையில யாரும் என்ன பண்ணல, ஓப்பனா டிக்ளேர் பண்ணல. அதற்கு காரணம் இந்த 26 இந்த தீர்ப்பு எப்படி வருகிறது என்று பார்த்து விட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணலாம், இந்த தேர்தல் வேலைகளை செய்யலாம். தேர்தல் வேலைகளை செய்யறாங்க இல்ல ஆனாலும் பாத்தீங்கன்னா எல்லாருடைய கவனமும் பாத்தீங்கன்னா இந்த 26ஆம் தேதி தீர்ப்பு மேலே இருக்கிறது. இதற்கு நான் முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி நான் முன்பே சொன்னேன். குறிப்பாக இந்த தேர்தலுக்கு தடை கேட்டு சென்றிருக்கிறவர்கள் பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட ஒரு 60 வேல்யூபிள் ரீசன் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்கதா நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே சொன்னோம். இந்த தேர்தல் நடந்ததுல பாத்தீங்கன்னா சில குளறுபடிகள் இருக்குது, இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அந்த கடைசி கட்ட தேர்தலை நடத்துங்கன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க, தேர்தலுக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, தடை கேட்டு போட்டிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள். நீதிபதி அவர்களும் பாத்தீங்கன்னா காலம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கனால எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, யோசித்து கொண்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க சைட்ல என்ன பண்ணுவாங்க, பெஸ்டா என்னென்ன பண்ணுமோ அது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் தற்சமயம் கிடைத்த தகவல் படி பாத்தீங்கன்னா ஐயா நீதிபதி அவர்கள் கொடுத்த அந்த இம்ப்ளிமெண்ட்டும் என்ன பண்றாங்க, அதை அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க கேள்விப்பட்டு இருக்கோம். அது போல பாத்தீங்கன்னா இன்னொரு தரப்பினரும் போட்டதும் என்ன பண்ணல, இந்த வழக்குல சேர்க்கிறதுக்கு என்ன பண்றாங்க, அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு தரப்புல பாத்தீங்கன்னா குறிப்பாக திருமண்டல மீட்பு இயக்கத்தின் சார்பாக நம்ம சாமியல் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதாவது அப்பீல் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது திரைமறைவில் நடந்தா கூட பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பை பாத்தீங்கன்னா எப்படியாவது தேர்தல் நடத்துவதற்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக கடும் சிரமம் எடுத்து அந்த சாமியில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இந்த திருமண்டல தேர்தல் நடந்து முடிந்தாதான் இதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை வச்சுதான் திருமண்டலம் நல்லா இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா இங்க இருந்து சினாடுக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. சினாலே என்ன பண்ண முடியும், ஒரு சீரான தேர்தல் நடக்கிறதுக்கு இந்த தேர்தல் மிக முக்கியமான அடித்தளம். எனவே இந்த தேர்தல் மிக மிக முக்கியமானது. இதை தடை கேட்டுதான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆட்சியிலிருந்து மக்கள் செல்வாக்கில் இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க, போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு வழக்கம் என்ன பண்ணுது, இதோட அடிஷனலா சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்கதான் கேள்விப்படுறோம். ஸோ எனவே பாத்தீங்கன்னா 2 வழக்குகளும் நாளைக்கே லிஸ்ட்ல வந்துடும் சொல்றாங்க. ஒரு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா இல்ல 26ஆம் தேதி வராது, 29ஆம் தேதிக்கு போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது லிஸ்ட்ல வந்துட்டு 14, 15 அப்படிங்கிற சொல்லி என்ன பண்றாங்க, இப்போ அடிஷனலா தாக்கல் செய்த அன்பு சகோதரன் பண்ணாங்க சொன்னாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த வழக்கு நாளை ஏறக்குறைய கண்டிப்பாக வந்துவிடும் என்று நாமும் நம்பலாம். இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இந்த நீதிமன்றம் பாத்தீங்கன்னா வெக்கேஷன் கோர்ட். இது பாத்தீங்கன்னா சாதாரண காலங்களில் நடக்கிற அந்த கோர்ட்ல அதை பாத்தீங்கன்னா விசாரணை செய்வாங்க. 2 தரப்புல என்ன பண்ணுவாங்க, மாற்றி மாற்றி விசாரணை செய்து அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இதுல சாதாரணமா ஒரு 10 வழக்குகள் வர இடத்துல இது பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 100 சில நேரங்கள் 1000 கணக்கான வழக்குகள் வருமா. சோ அவ எல்லாவற்றையும் என்ன பண்ணும், தீர்ப்பு கொடுக்கணும்னா அதிகபட்ச விசாரணைகள் இல்லாம எஸ்ஆர்னோ அவ்வளவுதான், ஒண்ணு நடத்தலாம் இல்லைன்னா தடை அப்படின்னு போயிருவாங்களா. அதுதான் பாத்தீங்கன்னா இங்க மிக அதிகமான சிக்கலை உருவாக்குகிறது. இதுல பாத்தீங்கன்னா சில வகையான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. என்னன்னா முதலாவது பாத்தீங்கன்னா தேர்தல் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை, நடத்தலாம் சொல்லிடுவாங்க. இல்லைன்னா தேர்தலை நடத்துவதற்கு, அதாவது இந்த கடைசி கட்ட தேர்தலை நடத்துவதற்கு ஸ்டேட்டஸ் கோ அது அப்படி வச்சுட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நிவர்த்தி செய்து விட்டு அதுக்கு பிறகு நடத்துவதை சொல்லுவாங்க. இல்லை என்றால் தேர்தலை நடத்தி கொள்ளலாம், ஆனா பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு தரப்பார் சொல்றாங்க. இல்லாட்டினா ஒட்டுமொத்த தேர்தலுமே கேன்சல்யா அப்படிங்கிற மாதிரி போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே தடாலடியா அடிச்சு முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கானது மட்டும் தான். அதனால பாத்தீங்கன்னா ஒருவேளை தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டாலும், ஸ்டேட்டஸ் கோ போட்டு போஸ்ட்போன் ஆனாலும், தேர்தல் தடை ஆனாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் தான் இருப்பாங்க. சோ அவங்களுடைய நிர்வாகம் கண்டிப்பா என்ன பண்ணுவோம், தொடரும்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, நிர்வாக ரீதியாக நடத்தி கொண்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், இதை என்ன பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திரும்ப அடிச்சுட்டு நடந்த தேர்தல்கள்லாம் நியாயமாக தான் நடந்தது, ஸோ அதனால கடைசி கட்ட தேர்தல் சொல்லி நடத்தணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நடத்தி திரும்ப என்ன பண்ணுவோம், நிர்வாகம் சொல்றாங்க. எது எப்படியோ அதிகபட்ச உழைப்புகள், அதிகபட்ச எதிர்பார்ப்புகள், ஏராளமான பண விரயங்கள் நடந்திருக்குதுங்க. அதற்கு தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நிர்வாகம் வரும் என்று ஒட்டுமொத்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலமும், அதை தாண்டியும் சினாடு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக கடைசி கட்ட தேர்தல் சிறப்பாக நடந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் வர வேண்டும். நீதி நேர்மையோடு இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஏராளமான வேலைகள் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பு. நிச்சயமாக இதை செய்வதற்கு கடவுள் நமக்கு அருள் செய்வார். எனவே தொடர்ந்து உற்சாகமாக ஊக்கமாக ஜெபியுங்கள். நாளை வருகின்ற தீர்ப்பு நமது திருமண்டலத்துக்கு நல்லது கொண்டு வரும் என்றே நானும் உங்களை போல நம்புகிறேன். காத்திருப்போம். அனைவருக்கும் வணக்கம்.